இருந்து வெளிநாட்டுக்கு இலங்கை அகதிகளை கடத்த முயன்ற நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி இரவு சுமார் 8 மணியளவில் பிரான்சின் யூரோடனல் முனையத்தில் பிரெஞ்சு போலீசார் நடத்திய சோதனையில் இலங்கையைச் சேர்ந்த இருவர் கண்டுபிடிக்கப்பட்டனர். பாரிஸைச் சேர்ந்த 39 வயதுடைய நபர் ஒருவர் ஓட்டி வந்த காரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் சோதனையிட்டனர். இதன்போது இலங்கையர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். விசாரணையில் காரில் மறைந்திருந்த இருவரும் இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் என்பது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட இலங்கை அகதி ஒருவர் வாக்குமூலம் அளிக்கையில் தான் இலங்கையை விட்டு வெளியேறி 6 மாதங்கள் ஆகிறது எனவும் பிரித்தானியாவுக்கு செல்வதற்காக மனித கடத்தல் கும்பல் ஒன்றுக்கு சுமார் 10,000 யூரோக்கள் வரை பணம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரான்சின் பாது-கலே பகுதியில் தற்காலிக அகதி முகாமில் தங்கியிருந்த தங்களை பிரித்தானியாவுக்கு அழைத்துச் சென்றால் 5,000 யூரோக்கள் தருவதாக ஒரு நண்பர் கூறியதால் பண நெருக்கடியில் இருந்த கார் ஓட்டுநர் இந்த கடத்தலுக்கு சம்மதித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை கடத்த முயன்ற குற்றத்திற்காக அந்த ஓட்டுநருக்கு நேற்று முன்தினம் 18 மாதங்கள் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர் பாது-கலே எல்லை பகுதிக்குள் உள்நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.